அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். குருவை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது குரு காரகத்துவம். குரு பகவான் ஜீவகாரகன், ஜீவனை தோற்றுவிக்கும் கிரகத்தன்மை உடையது. அதாவது ஒரு உயிரை தோற்றுவிக்கும் சக்தியை உயிர் அணுவுக்கு கொடுக்கும் தன்மை பெற்றுள்ளதால் குரு ஜீவகாரகன். அதுவும் அந்த தன்மை ஆண்களுக்கு மட்டுமே தேவைப்படுவதால் குரு ஆண் கிரகமாக அழைக்கப்படுகிறார். தந்தை ஸ்தானமாகிய காலபுருஷனுக்கு 9ஆம் வீட்டில் குரு, தன் வீட்டில் இருந்து 8ஆம் வீட்டில் காலபுருஷனின் 4ஆம் இடமான தாயார் ஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் உயிரணுவை கொண்டு சென்று உருவாக்கி வளர்ச்சியை கொடுத்து குழந்தை பெற வைப்பதால் குருவை புத்திரகாரகன் என்று கூறுகிறோம். அதனால்தான் தாய் தந்தையரின் ஸ்தானம் அஷ்ட சஷ்டமாக 6-8 ஆக வருது என்றும் நாம் கூறுகிறோம். தர்ம கர்மாதிபதி யோகம் 9 மற்றும் 10ஆம் அதிபதியின் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம் ஆகும். மிகப்பெரிய யோகங்களில் சிறந்த யோகம் என்று ஓரளவு சோசியக்காரங்கள்லாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். 9 மற்றும் 10ஆம் அதிபதி சேர்க்கை சமசப்தம பார்வை இவை தர்ம கர்மாதிபதி யோகத்தை வலுப்படுத்தும். ஆனால் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி 10ல் நீசம் அடைகிறார். இது சற்றே குழப்பமாக இருக்கும். இது எப்படி யோகமாகும் என்று குரு என்பவர் ஜீவகாரகன், ஒரு உயிரை குறிக்கும் அல்லது உருவாக்கும் காரகன் என்பதனால நாடி ஜோதிடத்தில் குருவை ஜாதகராக வைத்தாங்க. சனி என்பவர் கர்மகாரகன். மனிதன் உயிர் வாழ கர்மா தேவை. கர்மா இருந்தாலும் அந்த மனிதன் தர்மத்துடன் வாழ வேண்டும். கர்மம் மற்றும் தர்மம் ரெண்டையும் ஒரு மனிதன் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவனது வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும் என்பதை குறிக்கவே தர்ம கர்மாதிபதி யோகம் என்று 9-10 அதிபதிகளின் இணைவு மற்றும் பார்வை சேர்க்கைகளை கூறினார்கள். கர்மம் மற்றும் தர்மம் 2 அதிபதிகளுக்கும் அதிர்ஷ்ட சஷ்டாக 6-8 அல்லது ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் இருந்தால் அந்த மனிதன் கர்ம வழியிலும் செல்ல இயலாமல் தர்ம வழியிலும் தெளிவாக செல்ல இயலாமலும் 2லுமே பிரச்சனைகளை அனுபவிக்க முடியும். அதனால்தான் தர்மம் கர்மம் 2ம் ஒரு மனிதனுக்கு தேவை என்று யோகமாக வலியுறுத்தப்படுது. குரு புத்தி காரகன். புதன் அறிவுக்கு காரகன். புத்திக்குள் இருப்பதே அறிவு. அறிவுக்குள் இருப்பது புத்தி கிடையாது. அறிவு என்பது கல்வி அறிவு என்று கூறலாம். கல்வி அறிவை படிப்பறிவு அல்லது கல்வி அறிவு என்று கூறினார்களே தவிர கல்வி புத்தி என்று யாரும் கூறவில்லை. அதனால்தான் புதனின் நீசை வீடு குருவின் வீட்டில் விழுது. புதன் சனி பகவானின் உத்திரட்டாதி நீச நட்சத்திரத்தின் இன்னொரு சனி பகவானின் நட்சத்திரமான பூசத்தில் குரு உச்சம் பெறுகிறார். புத்திக்கு காரகன் குரு என்று பார்த்து விட்டோம். புத்தி எப்படி வருகிறது என்று பார்த்தால் அது வழி வழியாக வருது. அதாவது குருவின் நீச நட்சத்திரம் உத்திராடம் 3ஆம் பாதம், அதாவது தந்தை வழியாக புத்தி வருது என்று இதன் நீச நட்சத்திரம் சூரியனின் உத்திராடம் நட்சத்திரம் வலியுறுத்துது. எனவேதான் சிறு வயதில் இருந்தே ஒரு மனிதனை தர்ம வழியில் வளர்த்தா அவனது வம்சாவளி வாரிசுகளும் அதே வழியில் வளரும். நல்ல சிந்தனைகள் ஜாதகரது குழந்தைகளுக்கும் நிலைக்கும் என்று
காரணத்திற்காகவே குருவின் நேச நட்சத்திரம் வலியுறுத்தப்படுது. இதை வலியுறுத்தும் இடமும் காலபுருஷனுக்கு கர்மஸ்தானம். எனவே நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்று கர்மஸ்தானமும் வலியுறுத்துது. அப்பொழுதுதான் கர்மாவும் நன்றாக இருக்கு என்று கூறுது. குருவின் மூல திரிகோண நட்சத்திரம் மூலம் 3ஆம் பாதம் குரு புத்திக்கு காரகன் என்று பார்த்து விட்டோம். ஆனால் அந்த புத்தி எப்படி இயங்குகிறது, எப்படி ஜாதகருக்கு கிடைக்கிறது என்று பார்ப்போம். கேதுவின் மூலத்தில் இருந்தே நமது தலைமுறைகள் அமைது. அதனால்தான் கேதுவை மூல திரிகோண நட்சத்திரம் மற்றும் மூல திரிகோணம் வீடாக வைத்தாங்க. கேதுவின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது விதை அல்லது குழந்தை தன்மையாக இருக்கும். ஏனென்றால் கேது என்பது விதையை குறிக்கும் என்று சொல்கிறோம். விதை என்பது படிப்படியாக வளர்ச்சி பெறும் பின்பு முழுமை பெறும் தன்மைக்கு ராகு தத்துவம் என்று சொல்கிறோம். அதே போல கேதுவை பிறந்த குழந்தையாக பாவிக்க வேண்டும். பிறந்த குழந்தைக்கு அறியாத வயது ஒன்றும் தெரியாது. 1 வயசு 2 வயதுகளில் குழந்தையை எளிதாக ஏமாற்றி விடலாம். சிறிய ஏமாற்றங்களுக்கு பின் குழந்தையின் புத்தி நன்கு வளர்ச்சியடையும். என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் அது அறிவாக மட்டுமே, அதாவது நினைவகத்தில் மட்டுமே சேமித்து வைத்து கொள்ள முடியும். புத்தி செயல்பட நிறைய அனுபவங்கள் தேவை. கேதுவின் நட்சத்திர சாரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா நிறைய அனுபவங்களை ஜாதகர் பெற போகிறாரு. அல்லது வயதை பொறுத்து பெற்று வந்தவர் என்று பலன் கூற வேண்டும். எனவேதான் குரு புத்தி மற்றும் புத்தி காரகன் ஆக ஜோதிடத்தில் கூறப்படுகிறார். குரு கேது சாரத்தில் இருந்தால் புத்தி படிப்படியாக வளர்ச்சியையும், குரு ராகு சாரத்தில் இருந்தால் அதீதமான புத்தி வளர்ச்சியையும் குறிக்கும். பொதுவாக குரு லக்னம் மற்றும் லக்னாதிபதியுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது குருவின் தன்மையான தர்ம சிந்தனை மற்றும் நல்ல புத்தி தன்மையெல்லாம் செயல்படும். அதனால்தான் குருவை முழு சுப கிரகம் என்று கூறுகிறோம். குழந்தை தன்மைக்கு காரகன் குரு என்பதனால புத்தி படிப்படியாக வளர்ச்சி பெறும் என்பதனாலும் லக்கணத்தில் குரு இருந்தால் ஜாதகருக்கு குழந்தை தன்மை இருக்கும் அல்லது குழந்தைக்குரிய மனம் இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் வயசு ஆக ஆக புத்தியும் அதிகமாக வளர்ந்துவிடும். ஏனென்றால் ஜாதகர் நிறைய ஏமாற்றங்கள் மற்றும் அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு தெரிந்து வைத்திருப்பார். லக்னாதிபதியே குருவானால் நிறைய அனுபவங்களுக்கு பின் நன்றாக இருக்கப் போகிறார் என்று பலன் கூற வேண்டும். குழந்தை தன்மையை தீர்மானிப்பவர் குரு பகவானே. 5ஆம் அதிபதி குழந்தை ஸ்தானத்தை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் குரு பகவான் லக்னாதிபதிக்கு உயிர் தன்மையை கொடுத்து விட்டால் கண்டிப்பாக குழந்தை உண்டு என்று பலன் கூற வேண்டும். ஒரு கோணாதிபதி, அதுவும் முதன்மையான தர்ம கோணாதிபதி, அதுவும் கேந்திரத்தில் உச்சம் பெறுவது ஏன் என்றால் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான தாயார் ஸ்தானத்தில் உயிரணுக்களை உருவாக்கி குழந்தை பெற வைக்கும் தன்மையால் கேந்திர ஸ்தானத்தில் உச்சம். அதுபோக கல்வியை குறிக்கும் புதன் பகவான் கல்வியை கற்றுக் கொடுக்கும் 4ஆம் இடத்தில் உச்சம் ஆகாமல் இருப்பது. ஏனென்றால் குருவே புத்திக்கு காரகன், புத்திக்குள் இருப்பதே அறிவு என்று சொன்னோம். எனவே என்னதான் படிப்பறிவு இருந்தாலும் அனுபவ அறிவுடன் கல்வி நடத்தும் பொழுது மாணவர்களுக்கு எளிதில் விளங்கும். அதை விளக்கவே குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் உச்சம் பெறுகிறார். குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் உச்சம் பெறுவது மிகுந்த நினைவு திறனை குறிக்கும். சனி பகவான் ஒரு சுற்றான 30 ஆண்டுகளுக்கு ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளும் திறன் உள்ளது. பொதுவாக பிராமண தத்துவம் என்று கூறப்படுது. கோயிலில் அபிஷேகம் செய்யும் பொழுது 50 மற்றும் 100 பேருடைய பெயர், நட்சத்திரம், ராசியை கூட நினைவில் வைத்து கொள்ளும் பிராமணர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதே தத்துவம்தான் குருவை கல்வி ஸ்தானத்தில் உச்சம் பெற வைக்குது. குரு ஜீவனஸ்தானத்தை ஜீவனை குறிக்கும் அதிபதி. ஜீவனுக்கு, அதாவது பிறந்த குழந்தைக்கு முதன்மையான தேவை தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் கிடைக்கப்பெறும் ராசி கடகம். மற்றும் பூசம் நட்சத்திரத்தில் பூசம் நட்சத்திரத்தை
பசுவின் பால் மடி என்று கூறுவது இந்த காரணத்தில்தான். தாய்ப்பால் கிடைக்கப்பெறாத குழந்தைகள் மற்றும் பிறக்கும் பொழுதே தாயில்லா குழந்தைகளுக்கு பசுவின் பாலே அனைத்து சக்திகளையும், அதாவது தாய்ப்பாலில் இருக்கும் அத்தனை சத்துக்களும் பசுவின் பாலில் உள்ளது, அதையே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்றும், அதனால்தான் தாய்க்கு நிகரான பசுவை கொல்லக்கூடாது என்றும், பசுவதை என்பது ஒரு நாட்டிற்கு அழிவு என்பதை குறிக்கவே குருவும் காலபுருஷனுக்கு 10ல் கர்மஸ்தானத்தில் நீச்சமாகிறார். அதுபோல குரு என்பவர் 4ஆம் இட சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து வேலை பார்க்குறவர், அதாவது ஆசிரியர் தொழில், ஆர்வமுடன் அமர்ந்து கல்வி போதிக்கும் தொழில். குரு நேசம் பெறும் மகரம், கால் மூட்டை குறிக்கும் ராசி, அதாவது நின்று கொண்டே இயங்கும் ராசி. உட்கார்ந்து வேலை பார்க்கும் குருவை தற்போதைய காலத்தில் நிற்க வைத்து பல பள்ளிகளில் வேலை வாங்கும் செயல், அதுவும் நாட்டிற்கு தீமையான செயலே. குரு என்பவர் மாணவர்களை ஏற்றிவிடும் ஏணி என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். 4ஆம் இடத்தில் கல்வியை போதித்து 10ஆம் இடத்தான பதவி ஸ்தானத்தில் தான் நீச்சம் பெற்று தன் மாணவர்களை பதவி ஸ்தானத்தில் பதவி பெற வைக்கிறார். 10ஆம் இடம் என்பது சனி பகவானின் வீடு, பாமர ஜனங்களை குறிக்கும் ராசி. குரு பகவான் உச்சம் பெறுவதற்கும் சனி பகவானின் பூசம் நட்சத்திரத்தில், அதுவும் கல்வி ஸ்தானத்தில் மற்றும் 4ஆம் இடமான கேந்திரத்தில், அதனாலேயே குருவுக்கு தனி மதிப்பு உண்டு, பாமர மக்களிடமும் உள்ளது. மேலும் காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு கடகம், கேந்திராதிபத்திய தோஷம் வீடு. 4ஆம் வீடு சொத்து மற்றும் உயர் ஸ்தானங்களில் ஆகிய தாய் மற்றும் கல்வியை குறிக்கும். குரு இருக்கும் இடத்தை முழுவதுமாக பாழ் செய்துவிடுவார். அப்படியானால் அதில் உள்ள கல்வியையும் பாழ் செய்துவிட வேண்டும். ஆனால் தாயைப் போலவே கல்வி என்பது நமக்கு உயிர் ஸ்தானம். அது பொருளாதார ராசியாக இருப்பதால் ஜாதகரின் சொத்துக்கள் முழுவதும் பாழ் செய்து விடுவார். அதற்கு பதிலாக கல்வி எனும் உயிர் தன்மையை ஜாதகருக்கு கொடுக்கும் தத்துவத்தை குறிக்கவே காலபுருஷனுக்கு 4ல் கடகத்தில் கேந்திரத்தில் உச்சம் பெறுகிறார். அசுரகுரு மற்றும் தேவகுரு, அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். குருவின் நட்சத்திரத்தில் காலபுருஷனுக்கு 3, 7, 11ல் காம திரிகோணத்தில் இயங்குது. அதுபோல சுக்கிரனின் நட்சத்திரங்களும் 1, 5, 9ல் தர்ம திரிகோணத்தில் இயங்குது. காமத்திலும் தர்மத்தை போதிப்பதால் குருவை தேவகுரு என்றும், தர்மத்திலும் காமத்தை போதிப்பதால் சுக்கிரனை அசுரகுரு என்றும் அழைக்கிறாங்க. தானம், தர்மம், புண்ணியம். தானம் என்பது ஒரு பொருளாக கொடுப்பது, அதனால்தான் தான செட்டில்மெண்ட் என்று பத்திரங்களில் இருக்குது. தானமாக ஒரு இடத்தை கொடுப்பது. இடம் என்பது பொருள். தர்மம் என்பது பொருள் கிடையாது, அது ஒரு சிந்தனை மற்றும் செயல். அதாவது தர்ம வழியில் இவர் நன்றாக இருக்க வேண்டும் அல்லது நல்ல செயலை மனதில் நினைத்து செயலாற்றுவது. அதனால்தான் குருவை தர்மகாரகன் என்று கூறுகிறோம். புண்ணியம் நமக்கு செய்த நல்ல செயலின் விளைவு. இதன் தர்மத்தையும் புண்ணியத்தையும் நம் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அனுபவிக்கலாம். இது உயிரை காப்பாற்றும் தர்மகாரகன் குரு. புண்ணியகாரகன் சூரியனின் உத்திராடம் நட்சத்திர பாதத்தில் நீசம். எனவே தர்மம் என்பது புண்ணியத்தில் இருந்து வருது என்று கூறலாம். தர்மமும் புண்ணியமும் உயிரை காப்பாற்றும் என்பதனால கிருஷ்ணன் கண்ணனிடம் உயிரை போக்க தர்மத்தின் பயனை தானாக பெற்றார். தானம் என்பது பொருள். இங்கே தன் இரத்தத்தை தர்மத்தின் தானமாக கொடுத்தார் கர்ணன். தர்மத்தையும் புண்ணியத்தையும் தானமாக கொடுத்த பிறகே கர்ணனுக்கு கர்மா நிகழ்ந்தது என்பதை குறிக்கவே குரு 10ல் கர்மஸ்தானத்தில் நீச்சம். ஜீவகாரகனுக்கு குரு. தர்மம் முடிந்த பின்பு கர்மம் சனி இல்லை என்பதால் ஜீவன் உடலை விட்டு போய்விடும் என்பதை குறிக்கவே குரு கர்மஸ்தானத்தில் நீச்சம். ஜீவன் பிறப்பெடுக்க ஜீவனுக்கு உடல் தேவை என்பதனாலும் கர்மாவுடன் கூடிய உடல் வேண்டும் என்பதால் தாய் ஸ்தானத்தை குறிக்கும். 4ஆம் இடத்தில் சனி பகவானின் பூசம் நட்சத்திரத்தில் குரு உச்சம் பெறுகிறார்.